அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முடிவதற்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது, எதிர்பார்ப்பதை விட மிக அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது இதுவரை இல்லாத அளவிற்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையில் இருக்கக்கூடிய சிரமம், சிக்கல், வேதனை, அவமானம் போன்றவை விலகக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் முழுமையாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் இருப்பது துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். பல பணிகளை சிறப்பான வகையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு உத்தியோகம், தொழில் ரீதியான வாய்ப்புகளில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருவதால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இதுவரை நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல வாய்ப்புகள் உங்களை கிடைக்காமல் நழுவி சென்ற சூழ்நிலையில் நியாயமாக வர வேண்டிய அனைத்து சலுகைகளும், நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து திட்டங்களும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனி வலம் வருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட அனைத்து காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்றமும் பல அதிரடியான வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் அதிபதியான சனி பகவான் அமோகமான நன்மைகளை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே பல வகையான பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான சிக்கல் நிறைந்த பணிகள் அனைத்தும் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை குருவும் உருவாக்கி கொடுக்கிறார். குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் இந்த மாதத்திற்கு பிறகு உச்சபலம் பெற போகிறார். அதற்கு முன் இறுதி தருவாயில் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாள் மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களை தேடி வரும். பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்க முடியாமல் பல சிக்கலையும் சிரமத்தையும் அதிகமாக சந்தித்த சூழலில் அவை அனைத்திலும் சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் இறுதி தருவாயில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் மறைமுகமான பிரச்சனை, சிரமம் போன்றவற்றை விலக்கி திடீர் வாய்ப்புகளை சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உடல்நல ரீதியான பல தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பாராத வகையில் புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் பார்வை 2 மற்றும் 12, 10 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் விரயங்களை சுப விரயமாகவும் மங்களகரமான பல காரியங்கள் கைகூடக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகளை அதிகமாக சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகி இனி தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு தனஸ்தானம் ஆகிய 2லும் மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக அஷ்டமத்திலும் வலம் வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மகர ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சற்று திட்டமிட்டு நிதானத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிழல்
நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் வலம் வருகிறாருங்க. நவ கிரகங்களிலே பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் வலுவான அமைப்பில் இந்த வேளையில் வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை துல்லியமாக மகர ராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தசா புத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் சுக்கிரன் மிக வலுவாக 4இல் வலம் வருகிறார். பிற்பகுதியில் 5இல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிலும் எதிர்பார்ப்பதை விட பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம், சிக்கல் சிரமமின்றி நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே வேளையில் இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தைரியஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடத்தில் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறார். ஏப்ரல் மாதத்தின் பெருபகுதியில் உச்சபலம் பெறும் சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எந்த காரியத்தை மகர ராசிக்காரர்கள் கையில் எடுத்தாலும் அதை சரியான முறையில் யூகித்து செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் தடையில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதே வேளையில் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் 2, 3, 4 என பல இடங்களில் வலம் வருகிறார். நீச்சம் பெற்றும் நீச்ச நிவர்த்தி பெற்றும் இருமுறை பயிற்சியை சந்திக்கக்கூடிய புதனின் அமைப்பால் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. காரிய தடைகளை நிதானமாக கையாண்டு வெற்றிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்களுக்கு புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சந்திரனை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு 12 இடத்திலுமே மாறி மாறி வலம் வருகிறாருங்க. சந்திரன் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரும்பாலும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி அபரிவிதமாக வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும்.